சொல்லு சார். உங்களுக்கு தேவையானதுல எடுத்துட்டீங்கல்ல, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எங்க வீட்டுட்டு கிளம்புங்க. பாருப்பா, இந்த நிலைமையிலும் நீ இதை பண்ணு இதை பண்ணாதன்னு நமக்கே ஆடு. சரி, உங்களை விட்டுறேன்னு வச்சுங்க, அதுல எங்களுக்கு என்ன லாபம்? இவ்வளோ நகை எடுத்திருக்கீங்களே சார். என் தாலி வரையும் பிடிங்கிட்டீங்க. கிச்சன்ல பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட ஒரு 20,000 ரூபாய் வச்சிருக்கேன் சார். He's just gonna end up having more and he won't spare her. சத்தியமா என்கிட்ட வேற எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? நான் கேட்டு இல்லைன்னு சொல்ற நிலைமையில நீ இருக்க. Oh no. No. He's just casually eating. Is this like an act of vengeance because her husband, I mean, if that's her husband, is an officer? Is that his wife? யாரது? Is that his wife and his kid? Oh my god, so cute! I don't understand. It's like two different people. Does his wife know what he really does? ஏப்பா, இதே மாதிரி எனக்கு ஒரு குப்பை தொட்டி வேணும். குப்பை தொட்டியா இது? இட்லி குண்டா மாதிரி இருக்கு. I don't think that'll work. It may have a certain mark on it, and I'm sure that he knows it so well he won't be fooled. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். கபாட் வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே. ஏண்டா சொல்லி 3 நாள் ஆச்சு, இப்போ வரேன். இல்லைண்ணா, வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, அதான். சரி, கிச்சனில் தான். என்னாச்சுண்ணா பாப்பாக்கு? கட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. மேலே ஸ்லாப்ல கொஞ்சம் பழைய பொருளெல்லாம் வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன், தவறி மேலே விழுந்துருச்சு. Oh, poor baby. Oh. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம கால் பண்ணுப்பா. நேத்தே 2 வாட்டி கால் பண்ண எடுக்கல. எங்க இருக்க நீ? லட்சுமி போட்டோ கேட்டா அதுவும் இன்னும் அனுப்பல. She's so attached to it. எனக்கு அதே மாதிரி ஒரு பழைய குப்பை தொட்டி தேவைப்படுது. தேடி புடிச்சிட்டு வாங்கயா. பழசா சார்? குழந்தை ஏதோ புதுசா தேடிக்கிட்டு இருக்காரு. நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது செய்வான்னு. நீ ஒரு காரியம் பண்ணு, கூட இருந்து என்ன ஏதுன்னு பாத்துக்க. கண்டிப்பா சார். Wasn't he unconscious? வெளியே இருக்கிற வெள்ளை கலர் காரோட ஓனர் யார்? ஃபார்ச்சுனரா கவுன்சிலர் அங்க இருக்க பாருங்க. So it was on that night. That's how he recognized him. He saw him when he came and fought with this guy. வெளியே நிக்கிறவங்களோட வண்டி TN1080. மத்தியானம் வீட்டில் வந்து விசாரிச்சு நீதானா? ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கேன். நாளை காலைல கண்ணாடி வரல அவனை அப்படியே பிச்சை எறிஞ்சிருவேன். யாருக்கிட்ட? I needed to understand what's going on. அவன் இப்ப எங்க இருப்பான்? இங்க இருக்கான். பத்தியா? Yeah, he witnessed it all. But I still don't get why is he asking for the guy who brought his car. Like, what was the connection when he remembered the snake? Did I miss something? Did he follow him?
But I don't understand why. That guy is bad news too, so yeah, I don't have a good feeling about this. So since he did steal those sunglasses, is he by any chance attached to the gang that robbed him and took Lakshmi? Yeah, he realized that he was being followed. It wouldn't surprise me if he led him into this trap. Because he realized he was being followed. Oh wow. No one would expect that to come from such a guy. They underestimated him big time. Okay. Now he knows that this is not just a simple guy. Oh wow. Oh. Yeah, he's outnumbered. None of them anticipated that. Ouch. He's so strong. But this is like the first time that he resorts to violence. Oh. Well, now he's on the receiving end of it. You recognized him. Yeah, I suspected that he's associated with them. Yeah, don't get close. Don't get close! உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் இருக்கான் புடிச்ச கண்டுபிடி Ouch! Okay. He got away. And now he knows and will definitely tell them to look out for him. That was unexpected. அவங்க சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் பிரச்சனை பண்ணது உண்மைதான் சார். என் தலைவன் குணால் கொடுத்த கண்ணாடியை உடச்சிட்டாங்க சார். கோவமாக வராதா சார்? அதனால் எமோஷனில் 2 தட்டு தட்டிட்டேன். அதுக்கு போய் இங்கே வந்து நிற்கிறாங்க. பாத்தீங்களா சார், இவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். அவன்கிட்ட கடைசியாக தகராறு பண்ணியிருக்க. அவனை என்ன பண்ண ஒழுங்கா சொல்லிடு. உண்மையை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். அரசியல்வாதினோட பார்க்க மாட்டேன், பொழந்துருவான் உன்னை. சார், கவிங்க நாட்டை வானத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் சார். அன்னைக்கு அந்த பையனை பாரில் அடித்ததில் கழுத்து லாக் ஆகிக்கிச்சு சார். திருப்ப கூட முடியல. பாருங்க, இதை வெளியே சொல்ல முடியுமா? சார், அந்த பையன் பார் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவனை பற்றி வந்து விசாரித்தான் சார். ஆள் யாரு? பேர் ஏதோ சொன்னான் சார். அவன் பேர் கூட கிளம்பு, ஞாபகம் வந்ததுக்கப்புறம் சொல்லு போ. ஆடு சார், வரேன் சார். It's a good thing that he can't look at him. இது என்ன? எல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் சார். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணாங்க. குழந்தைக்கு பிறந்த நாள் வருது, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது புது மாடலாக காட்டுங்க. He loves his daughter. இது நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? She's so cute.
Oh, she is so cute. நம்மகிட்ட இது அவ்வளோ காசு பாரு கடனை உணர்வு வாங்கி இதெல்லாம் வாங்குற வேலையை வச்சுக்காத. சரி சரி விடு. I don't know how he can be such a good loving father, and how can he be two very different things. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். அவள் என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கணும். அதுக்கு காசு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. அவள் டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர்னு அவளுக்கு எது பிடிக்கும். So is that why he's doing all of that? It's so great that he has such a goal and he wants that for his daughter, but like with such means, it's that don't justify what he's doing. சரி. வீட்டில் எதுவும் விசேஷமா சார்? இல்லை நீங்கள் ஃபோனில் பேசினதை கேட்டேன். ஆமாம், குழந்தைக்கு பிறந்த நாள். இருக்காளியா? ஆமாங்க சார், நான் சிசரில் பண்ணுறேன் சார். எதுக்கு? ஒவ்வொரு மயிரா பிடுங்கிறதுக்கா? போய் பேட்டரி வாங்கிட்டு வா. That's ominous music, so something definitely will happen. சொல்லு சௌரி. எங்கே இருக்க? சலூனில் இருக்கேன். ஏன், என்ன விஷயம்? வெளியே வா, கொஞ்சம் பேசணும். தனியாக தான் இருக்கேன், சொல்லு. பேப்பரில் நம்ம விஷயம் போட்டிருக்கான், பார்த்தியா? போலீஸ்காரங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேஸ் ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க? இந்த மாதிரி எவனையாவது பிடிச்சி அவன் மேலே கேஸை போட்டு க்ளோஸ் பண்ண தானே பார்ப்பாங்க. இல்லை செல்வம், இவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கானுங்களே. நீ இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா? டயத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து சேரு. Did he hear everything? I think he did. But maybe he won't show. Yeah, I bet he heard. For sure he heard. My God, the way he's looking at him is so scary. But he is no defenseless or simple guy. என்னாச்சு என்னாச்சு தங்கம்? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? Yeah, he's almost sure he heard him. ஊரெல்லாம் தேடி முடிச்சுட்டு கடைசியில் நம்ம கிட்ட வந்து நிற்பான்ல, அப்போ குத்துக்கலாம். பாவண்டா, 3 மணிக்கு குழந்தைக்கு பிறந்த ஃபங்க்ஷன் வேறு சொல்லிட்டு இருந்தான். உனக்கு என்ன அவ்வளோ பொங்குது? அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீயே கொண்டு கொடுக்க வேண்டியதானே? சரிங்க. So it looks like he didn't hear him. He's sure that he had heard him. And he'll come to him, and it'll be their chance to finish him off. Just so sad. But I'm not worried because I know he's not defenseless, he's not simple. இல்ல, நம்மள தேடி தான் வராங்க. Oh no! Oh no, what a coincidence! திருட்டு பொறம்போக்கு, எத்தனை நாள் உன தேடினா மாட்டினில நிக்கே பொறுக்கி ராஸ்கல். ஊரெல்லாம் கொள்ளடிச்ச பணத்துல கொண்டாந்து பந்தல் போட்டு உனக்கு. And now they'll think that he's the one. உன்னோட தாலி அறுத்திருக்கான், எத்தனை பொண்ணுங்களை ரேப் பண்ணிருக்கான், எத்தனை பேருடைய கொலை அறுத்திருக்கான். இது எதுவுமே தெரியாம தான் அவன் கூட சொல்றான். வாயை திறந்து சொல்றான். நீ ஏதோ பண்ணல சொல்லு. என்னம்மா ஏன் தங்கத்தை பத்தி எனக்கு தெரியாதா? I feel so bad for her. He just confirmed that they are criminals. And he just proved that they are who they say they are. Yeah, the way she looked at him, oh my God, just go away with the baby. Oh my God, just disappear from here. You have a baby with you.
Oh. Oh. That's so heartbreaking. அவன் கையை குழந்தை மேல படக்கூடாது. அவனை கூட்டிட்டு போங்கய்யா. அவனை கூட்டிட்டு போங்க. என் சொந்த மதத்துல விட்டுட்டு உன்னை நம்பி வந்தேனையா. இப்படி ஏமாத்திட்டியே. நீ நல்லா இருப்பியா? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? போலீஸ்காரங்களா என்ன முட்டாள் நினைச்சியாடா போறம்போக்கு. He definitely believes that it's him who informed on him. அப்பா கிளம்பிட்டோம்ப்பா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவேன். அப்புறம் கல்லவோ She has no idea what happened. அது பிஞ்சிருச்சு. அலசுவா பாத்துக்க. ஓஹோ. என்னமோ அவசரப்பட்டீங்க, தொட்டு பாருங்க. வயசு புள்ள கண்ண மாதிரி சும்மா வலுவலுன்னு பண்ணியிருக்காரு. நீ இருக்கியே எப்படி சார்? யோ அச்சு அசல் அப்படியே இருக்கியா? ஆமா சார். இதை ரெடி நல்ல பண்ணல. நீ நிஜமாவே சரியான வேலைக்காரையா? அழுக்கு பண்ணி டொக்கு பண்ணி எடுத்து வாங்கயா. பண்ணிடலாம் சார். யோ நல்ல சிவம், என்னையா எக்ஸாக்டா அப்படியே பண்ணிருக்கிற? மறுபடியும் சரியான வேலைக்காரன் ப்ரூவ் பண்ணிட்டேன் சார். இதுல பட்டை அடிச்சு பொட்டு வச்சோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சார். சூப்பர்யா. ஒரு சொல்லுங்க சார். யோ ஒரு பொருளை திருடினதா ஒத்துக்கணும், ஒத்துக்கிறியா? என்ன பொருள்னு சொல்லுங்க சார். தூக்குறனாலும் தூக்கிடுவோம். யோ பொருள் ஆல்ரெடி கைக்கு வந்துடுச்சியா, நீ திருடினேன்னு மட்டும் ஒத்துக்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், செஞ்சிடுறேன். என்ன பொருள்? ஒன்றும் இல்லையா, சாதாரண ஒரு குப்பை தொட்டி. குப்பை தொட்டியா? ஆமாம் குப்பை தொட்டி தான். குப்பை தொட்டியில் என்ன சார் இருந்துச்சு? உள்ள ஒன்றும் இல்லையா, வெறும் குப்பை தொட்டி தான். சார் வெறும் குப்பை தொட்டி திருநன்னு ஒத்துக்கிறதுக்கு நான் என்ன கிறுக்கு போயலாம் சார்? போடாதீங்க சார். ஏய் சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற? சூப்பரா இருக்கும் சார். சூப்பர்ரா. ஏய் உன்னால ஒரு உதவி ஆகும்டா. என்ன உதவி சார்? ஒன்றும் இல்லை, பொருள் கைக்கு வந்துடுச்சு, நீ திருடுனேன்னு ஒத்துக்கிட்டா அது போதும்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஒத்துக்கிறேன் சார். ஆமாம் நீ வேணா நேரில் வாயேன், நான் உனக்கு காட்டுறேன். என்ன பொருள்னு சொன்னீங்கன்னா நான் அடித்து பார்த்துட்டு வந்து நேரில் வேலை ஈஸியாக முடிச்சிடுவேன். ஒரு குப்பை தொட்டி. ஹலோ ஹலோ, டேய் ராஜமணிங்க, டேய் டேய் நீ கேட்டுட்டாங்கிறேன்னு தெரிஞ்சுடா. டேய் டேய் டேய்